நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பியர் கிரில்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே குறைவா இருக்க ஒரு காட்டை பத்தியது. நியாயமா இந்த புத்தகத்துக்கு நான் அப்படிதான் பேசியிருக்கணும், ஆனா அது நல்லா இருக்காதுன்றதுனால நார்மலாவே சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் அவன் காட்டை வென்றான் அப்படின்ற இந்த புத்தகம். நம்ம நிறைய சர்வைவல் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த ரெவனன்ட்னு ஒரு படம் இருக்கும், லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து கரடி கூடலாம் சண்டை போடுவாரு. அந்த மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லர், ஒரு குறுநாவல் இந்த புத்தகம். மிஞ்சி போனால் ஒரு 80 பக்கங்கள் தான் இருக்கும். காட்டில் ஒரு காட்டு பன்றி கூட ஒரு போராட்டம் நடத்துகிற ஒரு ஆள். அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கிழவன் தான் சொல்லுவாங்க. அவரோட வீடு அங்கே இருக்கும், இது என்ன காலம், எந்த ஊரில் நடக்குது, என்ன ஏது, எந்த பெரிய விவரங்களும் இருக்காது. கதை முழுக்கவே காட்டில் வந்து அந்த கிழவன் எப்படி இருக்காரு, அவருக்கும் இந்த காட்டு பன்றிக்கும் எப்படி ஒரு போராட்டம் நடக்குது, அது எப்படி வேற அட்டாக் பண்ண வருது. அந்த காட்டு பன்றி வந்து கருவுற்று இருக்கும், அதாவது குட்டி போடுற நிலைமையில இருக்கும். அதனால வழக்கத்தை விட ரொம்பவே வயலண்டா பிஹேவ் பண்ணும். அது வந்து வெவ்வேறு தருணத்தில் திரும்ப திரும்ப வந்து இவரை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் இருப்பார், காட்டுக்கு நடுவில் மழை காடுன்னு ஒரு ஃபுல் சர்வைவல் வைப்லேயே இருக்கும். கட்டாயம் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கலாம், நீங்கள் ஒரு தொடக்கநிலை வாசகர் அப்படின்னா. இது ஒரு மொழிபெயர்ப்பு. அவன் காட்டை வென்றான், கேசவ